இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இன்டர்னல் லிங்கிங். எஸ்சிஓவில் எல்லாரும் காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நிறைய ஆர்டிகல்ஸ் அப்புறம் பேஜஸ் க்ரியேட் பண்ணுவோம். பட் அதில் ப்ராப்பராக இன்டர்னல் லிங்க் பண்ணியிருக்க மாட்டோம். அது ஒரு இ-காமர்ஸ் சைட்டாக இருக்கலாம், நீச் வெப்சைட்டாக இருக்கலாம், ஆர் பிளாக் சைட்டாக இருக்கலாம். அப்படி இருந்தால் கூகுளுக்கு உங்கள் சைட்டோட ஸ்ட்ரக்சர் புரியாது. அங்கே தான் இன்டர்னல் லிங்கிங்கும் டாபிக்கல் கிளஸ்டரும் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்டர்னல் லிங்கிங்னா என்ன, டாபிக் கிளஸ்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணுறது, அதை எல்லாத்தையும் ஒரு இ-காமர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணி எப்படி எஸ்சிஓ இம்ப்ரூவ் பண்றது, அப்புறம் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்னல் லிங்கை ஆட்டோமேட் பண்றது எப்படின்னு எல்லாமே பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் இன்டர்னல் லிங்கிங்? உங்க வெப்சைட்ல இருக்கிற பேஜுக்கு உங்க வெப்சைட்குள்ளே இருக்கிற இன்னொரு பேஜ் கூட கனெக்ட் பண்றது தான் இன்டர்னல் லிங்கிங். கூகுள் இந்த இன்டர்னல் லிங்க் யூஸ் பண்ணி தான் அதர் பேஜஸை ஃபைண்ட் பண்ணுது, உங்க வெப்சைட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அப்புறம் உங்க வெப்சைட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேஜஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ உங்க ஒரு பேஜுக்கு இன்டர்னல் லிங்க் இல்லைன்னா அதை கூகுள் ஆர்ஃபன் பேஜ்னு ட்ரீட் பண்ணும். இந்த ஆர்ஃபன் பேஜ் ரேங்க் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். நெக்ஸ்ட் டாபிக் கிளஸ்டர்னா என்னன்னு பார்ப்போம். இதை பத்தி இன்னும் டீடைல்டா ஆல்ரெடி இன்னொரு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. அகைன் இங்க டாபிக் கிளஸ்டர்னா என்னன்னு சொல்றேன். ஒரு மெயின் டாபிக் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லா ரிலேட்டட் டாபிக்ஸையும் கவர் பண்றது தான் டாபிக் கிளஸ்டர். எக்ஸாம்பிளுக்கு என்னோட பில்லர் பேஜ் ரன்னிங் ஷூஸ் ஃபார் பிகினர்ஸ். இதுல ஓவர்வியூ அண்ட் கம்ப்ளீட் கைடு இருக்கலாம். தென் நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய சப்போர்ட்டிங் ஆர்டிகல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் பிகினர்ஸ், ரன்னிங் ஷூஸ் ஃபார் ஃபிளாட் ஃபீட் பிகினர்ஸ், ஹவு டு சூஸ் ரன்னிங் ஷூஸ், ரன்னிங் ஷூ சைஸ் கைடு. இப்போ இந்த டாபிக் கிளஸ்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, இந்த எல்லா கிளஸ்டர் ஆர்டிகல்ஸும் பில்லர் பேஜ் கூட இன்டர்னல் லிங்க்ல இருக்கணும். என்னோட மெயின் ஆர்டிகல் ரன்னிங் ஷூஸ் ஃபார் பிகினர், இதுல பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் பிகினர்ஸ்ன்ற ஆர்டிகலை இன்டர்னல் லிங்க் பண்ணணும். அப்புறம் இந்த பில்லர் பேஜை அதர் கிளஸ்டர் ஆர்டிகல்ஸ் கூட இன்டர்னல் லிங்க் பண்ணணும். அப்பதான் கூகுள் இந்த வெப்சைட் ரன்னிங் ஷூ பிகினர்ஸ் டாபிக்ல எக்ஸ்பர்ட்னு ட்ரஸ்ட் பண்ணும். இதுதான் டாபிக் கிளஸ்டர். இப்போ மேனுவலா இன்டர்னல் லிங்க் கனெக்ட் பண்ணும்போது வர ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். உங்க பேஜ்ல 10 to 20 போஸ்டர்ஸ் இருந்தா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பட் உங்க வெப்சைட் க்ரோ ஆகிட்ட பிறகு 100 பேஜ், 500 பேஜ், 1000 பேஜஸ் வரும்போது இன்டர்னல் லிங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். இங்க நீங்க என்ன செக் பண்ணணும்னா, எந்த பேஜ் கூட லிங்க்ல இருக்கணும், ஆங்கர் டெக்ஸ்ட் கரெக்டா இருக்கா, ப்ரோக்கன் லிங்க்ஸ் இருக்கா, இம்பார்ட்டன்ட் பேஜஸ்க்கு போதுமான சப்போர்ட்டிங் லிங்க்ஸ் இருக்கா, இதெல்லாம் மேனுவலா பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்காக டூல் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இன்டர்னல் லிங்க் ஆட்டோமேட் பண்றதுன்னு நான் லைவா பண்ணி காட்டுறேன். லெட்ஸ் இமேஜின் நீங்க ஒரு ஆர்டிகல் ரைட் பண்றீங்க, ஹவு டு ஸ்டார்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் பிகினர்ஸ்னு. ஏஐ டூல்ஸ் உங்க வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணும். தென் உங்க சைட்ல ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ் இருக்கான்னு டிடெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ரன்னிங் ஷூஸ் ஃபார் பிகினர்ஸ், ரன்னிங் ஷூஸ் ஃபார் ஃபிளாட் ஃபீட், ரன்னிங் ஷூஸ் பையிங் கைட். அப்புறம் ஏஐ சஜஸ்ட் பண்ணும் எந்த சென்டென்ஸ்க்கு லிங்க் ஆட் பண்ணணும்னு. நான் இப்போ லைவ் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸ்டெப் 1. சப்போஸ் வேர்ட் ப்ரெஸ்ஸா இருந்தா நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாவே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்க போஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிட்டு டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்ட்டை XML ஃபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வெப்சைட்ல இருக்கிற எல்லா போஸ்ட்டும் இந்த டவுன்லோடட் ஃபைல்ல இருக்கும். ஸ்டெப் 2. எக்ஸ்ட்ராக்ட் டைட்டில் அண்ட் URL. இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ல இருந்து இதுதான் ஃபைனலா உங்களோட இன்டர்னல் லிங்க் டேட்டாபேஸ். ஸ்டெப் 3. யூஸ் ஏஐ டு ஃபைண்ட் இன்டர்னல் லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எந்த ஆர்டிகலுக்கு இன்டர்னல் லிங்க் கொடுக்கணுமோ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி ChatGPTல கொடுக்கணும். உங்க ப்ராம்ப்ட் நான் சொல்ற மாதிரி இருக்கணும், இல்ல நீங்க ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி இருக்கிற ப்ராம்ப்ட காப்பி பண்ணிக்கலாம். Here is my blog post. Suggest internal linking opportunities using these URLs. எனக்கு அவுட்புட்ல அந்த சென்டென்ஸ், ஆங்கர் டெக்ஸ்ட் என்ன, சஜஸ்டட் URL இது எல்லாமே வேணும். இப்போ ஏஐ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும். எந்த சென்டென்ஸ்ல ஆட் பண்ணணும், எதை ஆங்கர் டெக்ஸ்டா சூஸ் பண்ணணும், அப்புறம் எந்த URL கூட இன்டர்னல் லிங்க் இருக்கணும்னு கொடுக்கும். ஸ்டெப் 4. இப்போ அந்த சஜஸ்ட் பண்ண URLஸை நீங்க மேனுவலா ஆட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ்ல லிங்க் விஸ்பர் அப்படின்ற ஒரு பிளகின் இருக்கு, அதை இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க அந்த வெப்சைட்டோட எடிட்டர் பேஜ் ஓபன் பண்ணும்போது இன்டர்னல் லிங்க் அதுவே ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது பண்றதுனால இன்டர்னல் லிங்கிங் ஸ்ட்ராங் ஆகும், எஸ்இஓ ஸ்ட்ரக்சரும் பில்ட் ஆகும். ஆர்ஃபன் பேஜ்னா என்னன்னு சொல்றேன். ஆர்ஃபன் பேஜ் அப்படின்னா எந்த இன்டர்னல் லிங்க்ஸும் பாயிண்ட் ஆகாம இருக்கிற பேஜ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரன்னிங் ஷூஸ் ஃபார் பிகினர்ஸ் வித் நீ பெயின்ற பேஜ்க்கு எந்த ஆர்டிகல்ஸும் லிங்க் பண்ணாம இருந்தா கூகுளுக்கு இந்த பேஜை ஃபைண்ட் பண்றது கஷ்டம். ஸோ ரெலவெண்டான பேஜஸை இந்த லிங்க் கூட ஆட் பண்ணணும். ஸோ ரெலவெண்டான பேஜ்ல இந்த ஆர்டிகல்க்குரிய லிங்க் நீங்க அங்க ஆட் பண்ணணும். லிங்க் பண்ணாதான் ஈஸியா கிரால் ஆகும். ஸோ ரேங்கிங் சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆங்கர் டெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு பவர்ஃபுல் மெத்தட். ஆங்கர் டெக்ஸ்ட்னா கிளிக்கபிள்
கிளிக்கபிள் டெக்ஸ்ட். அதாவது நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அது லிங்கா இன்னொரு பேஜுக்கு போகும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேர் தான் ஆங்கர் டெக்ஸ்ட். மோஸ்டா இதுல கிளிக் ஹியர், ரீட் மோர் அப்படின்ற பிளேஸ்ல தான் இன்டர்னல் லிங்க் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு பேடான எக்ஸாம்பிள். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போ என்னோட ஆர்டிக்கல்ல பிகினர் ஷூ டிப்ஸ் ஆர் பிகினர் ஷூ பையிங் கைட் இந்த மாதிரி கொடுக்கறதுனால கூகுளுக்கு இந்த பேஜ் எதை பத்தி இருக்குன்னு சொல்லும். ஸோ டிஸ்கிரிப்டிவா ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்க் லிங்க்கு எப்படி இன்டர்னல் லிங்க் அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் 200 பேஜஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க உங்க பிரைமரி கீவேர்டை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பீங்க. அப்போ லிங்க் மேனுவலா கொடுக்கறதுக்கு டிலே ஆகும். அதுக்கு நீங்க நிறைய SEO டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வேர்ட்பிரஸ் இருந்தா லிங்க் விஸ்பர் பிளகின் இன்ஸ்டால் பண்ணா நீங்களே ரூல் செட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எங்கெல்லாம் பிகினர் ஷூன்னு இருக்கோ அங்க ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங் ஷூ ஃபார் பிகினர் கைட அப்டேட் பண்ணுன்னு ஒரு ரூல் நீங்க செட் பண்ணலாம். இதனால மேசிவா டைம் சேவ் ஆகும். சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு கீவேர்ட் கிளஸ்டர் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அதை பத்தி ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த இன்டர்னல் லிங்கிங்க்கு பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். எவ்ரி பேஜுக்கும் மினிமம் 3 to 5 மேல இன்டர்னல் லிங்க் கொடுக்கணும். இம்பார்ட்டன்ட் பேஜுக்கு நிறைய இன்கமிங் லிங்க் இருக்கணும். ஆங்கர் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவா யூஸ் பண்ணுங்க. புரோக்கன் லிங்க் அவாய்ட் பண்ணிருங்க. டாபிக் லிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோல இன்டர்னல் லிங்க் பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க பிளாக் ரன் பண்ணாலும், நீச் சைட் ரன் பண்ணாலும், இ-காமர்ஸ் சைட் ரன் பண்ணாலும் இன்டர்னல் லிங்க் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் SEO ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மோர் AI SEO ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.